ஜார்ஜியா ஆதன்ஸ் இங்க 2360 வெஸ்ட் பிராட் ஸ்ட்ரீட்ல ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் ஒன்னு இருக்கு. இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய முக்காவாசி பேருக்கு மேல பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ஜார்ஜியால படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான். இங்க சிங்கிள் பெட்ரூம், டபுள் பெட்ரூம், ட்ரிபிள் பெட்ரூம் அப்படின்னு சொல்லி நிறைய விதமான அபார்ட்மெண்ட் வீடுகள்லாம் இருக்கு. கூடவே ஸ்விம்மிங் பூல் இருக்கு, ஃபிட்னஸ் சென்டர் இருக்கு. இந்த மாதிரியான எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா இந்த அபார்ட்மெண்ட்டை சுத்தி இருக்கு. இந்த அபார்ட்மெண்ட்குள்ள ஆகஸ்ட் 18, 2002 நைட் ஒரு 2 மணி இருக்கும். அடரின் அப்படின்ற 19 வயசு பொண்ணு கண்ணு முழிச்சு வேலை பார்த்துட்டு இருந்தது. அவங்களுக்கு ஆர்ட் கிளாஸ்ல கொடுத்த ஒர்க்கை முடிச்சாகணும் அப்படின்றதுனால அவங்க 2 மணி கூட உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. சொல்ல போனா அவங்களுக்கு கொடுத்திருக்க அந்த ஒர்க்கை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இன்னைக்கு தூங்கணும் அப்படின்ற முடிவுல இருந்தாங்க. இப்படி இவங்க சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்துல இவங்களுக்கு பசிச்சிருக்கு. சரி கிச்சன் போயிட்டு எதனாச்சும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எந்திரிச்சு கிச்சனுக்கு போயிருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டா இவங்க ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ள எதுவுமே இல்ல, சோடா மட்டும்தான் இருந்தது. சரி இந்த சோடாவை வச்சு எடுத்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சோடாவை எடுக்கிறதுக்காக போகும்போது திடீர்னு இவங்களுக்கு வெளியில ஒரு சத்தம் கேக்குது. இவங்க இந்த சத்தம் எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லி திரும்பி பாக்குறாங்க. இது பின்னாடி இருக்கக்கூடிய காரிடோர்ல இருந்து வருது. இதுக்கப்புறமா அடரின் ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணிட்டு அவங்களோட வீட்டு டோரை லைட்டா ஓபன் பண்ணி என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒரு வீட்டோட டோர் ஓபன் ஆகுது. அப்பதான் அந்த வீட்டுக்குள்ள இருந்த ஒரு நபர் வெளியில வராரு. அவர் ஏதோ ஒரு பொருளை இழுக்க முடியாம இழுத்துக்கிட்டு வெளியில போறாரு. இப்ப அடரின் அந்த நபர் இழுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு அதை தூக்கிட்டு போறதை பாக்குறாங்க. சரி நம்ம போயிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்க இருந்து ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பொருளை தூக்குறாரு. சரி நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி கதவை ஃபுல்லா ஓபன் பண்ற அந்த சமயத்துல நைட்டு 2 மணிக்கு மேல ஆகுது. இந்த சமயம் நம்ம எப்படி வீட்டு விட்டு வெளில போறது, நம்மளுக்கு எதனாச்சும் பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. வெளியில போக வேணாம் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய உள்ளுணர்வு சொல்லுது. சரி எதுக்கு நம்ம வெளில போயிட்டு அப்படின்னு சொல்லி அந்த கதவை சாத்திடுறாங்க. ஒருத்தர் கண்ணுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு இருக்காரு, அவருக்கு ஹெல்ப் பண்ணாம போறோமே அப்படின்ற மாதிரியான ஒரு கில்ட்டோட அவங்க வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. 2002 ஆகஸ்ட் 21 அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருந்து ஏதோ மோசமான ஒரு வாடை வருது. அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருமே அபார்ட்மெண்ட்டுக்கு பின்னாடி எக்கச்சக்கமான குப்பைகள்லாம் குமிச்சு வச்சிருக்கீங்க, அதனாலதான் இந்த மாதிரி வாடை வருது. அந்த குப்பைக்குள்ள நாய், பூனை இந்த மாதிரி எதனாச்சும் விலங்கு இறந்து போய் கிடந்திருக்கலாம், அதனாலதான் இப்படி வாடை அடிக்குது, தயவு செஞ்சு சீக்கிரம் கிளீன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இதுக்கப்புறமா அந்த அபார்ட்மெண்ட் இன்சார்ஜ் இந்த குப்பையெல்லாம் அப்புறப்படுத்துறதுக்கு ஒரு ஆளை அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்த குப்பை எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிடுறாங்க. ஆனா கிளீன் பண்ணதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து ரொம்ப மோசமான வாடை இன்னுமே அதிகமா வந்திருக்கு. அப்ப இந்த வாடை அந்த குப்பையில இருந்து வரல அப்படின்னு தெரியுது. ஆனா அந்த வாடை எங்க இருந்து வருது அப்படின்னு தெரியல. இப்படி 2-3 நாள் போகுது. நாட்கள் ஆக ஆக பாத்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப மோசமா வாடை அடிச்சிருக்கு. அது ஒரு சம்மருடைய ஸ்டார்டிங் டைம் அப்படின்றதுனால அந்த அழுகுன வாடை இன்னுமே அதிகமா வருது. இப்படி விட்டா இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான பேர் போயிட்டு அந்த அபார்ட்மெண்டோட மேனேஜ்மெண்ட் கிட்ட இதை பத்தி பேசுறாங்க. இதனால இவங்க அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்லயும் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு சர்ச் பண்றாங்க. இந்த சமயம் தான் இவங்க 408 ரூம் நம்பருக்கு போயிருக்காங்க. அந்த ரூமுக்கு போகும்போதே பயங்கரமா கொமட்டிக்கிட்டு ஒரு வாடை அடிச்சிருக்கு. இவ்வளவு நாளா வந்துகிட்டு இருந்த அந்த ஸ்மெல் பாத்தீங்கன்னா இந்த ரூம்குள்ள இருந்தா வருது அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வீடு பாத்தீங்கன்னா உள்பூட்டு போட்டிருக்கு. எவ்வளவு தட்டியுமே அந்த வீட்டுக்குள்ள யாருமே கதவை திறக்கல. ஒருவேளை அந்த வீட்டோட ஓனர் அந்த வீட்டை விட்டு வெளில போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அபார்ட்மெண்டோட மேனேஜ்மெண்ட் கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பேர் கீ எடுத்துட்டு அந்த அபார்ட்மெண்ட் டோரை ஓபன் பண்றாங்க. அது ஒரு 1 BHK வீடு. ஆரம்பத்துல எடுத்த உடனே கிச்சன் இருக்கும், அது வழியா போனீங்க அப்படின்னு சொன்ன ஹால் இருக்கும், கடைசியா பெட்ரூம் இருக்கும். இவங்க அந்த வீட்டுக்குள்ள போகும்போது கிச்சன், ஹால் எல்லாமே ரொம்பவே கிளீனா நீட்டா தான் இருந்திருக்கு. ஆனா அந்த பெட்ரூமோடைய கதவை திறந்து பாக்குறப்பதான் அவங்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங்கான ஒரு விஷயம் காத்துக்கிட்டு இருந்தது. அந்த பெட்ரூம்குள்ள ஒரு லேடி பாதி ட்ரெஸ் இல்லாத நிலைமையில ரொம்ப மோசமான முறையில கொலை செய்யப்பட்டு கிடக்குறாங்க. பெட்ரூம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா தர செவுரு அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே ரத்தம் தெரிச்சிருக்கு. உள்தாப்பால் போட்டிருக்க ஒரு வீட்டுக்குள்ள எப்படி ஒரு நபர் இந்த மாதிரியான ஒரு கொலையை பண்ணிட்டு வெளியில போயிருக்க முடியும்? இந்த கொலையை பண்ணது யாரு, எதுக்காக இந்த கொலையை பண்ணாங்க, இறந்து போன அந்த பொண்ணு யாரு? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு திஸ் பார்ட். பெட்ரூம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ரத்தமா இருந்தது. குறிப்பா கார்பெட்டு, பெட்ஷீட்டு, பில்லோ அப்படின்னு எல்லாமே ரத்தமா இருந்தது. இறந்து போன அந்த பொண்ணோடைய தலைக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு ஷீட் ஒன்று வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுடைய கழுத்து, நெஞ்சு அப்படின்னு சொல்லி பல இடத்துல ரொம்ப ஷார்ப்பான ஒரு பொருளை வச்சு குத்தி இருக்காங்க. கூடவே அவங்களோட உடம்புல பாத்தீங்கன்னா தடுத்த மாதிரியான காயங்கள் நிறைய இருக்கு. டிஃபென்சிவ் வூண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப யாரோ ஒரு நபர் அந்த லேடியை ரொம்ப கொடூரமான முறையில கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரியுது. அவன் ரொம்பவும் மூர்க்கத்தனமா நடந்திருக்கான். அந்த பொண்ணு எக்காரணத்தை கொண்டு
தொலைச்சிடக்கூடாது, அந்த பொண்ணு இறந்து தான் போகணும் அப்படின்ற மோட்டோவோட இதை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த பொண்ணுடைய சடலத்தை வந்துட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. எடுத்த உடனே டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொண்ணு இறந்து போய் கிட்டத்தட்ட 3 இருந்து 5 நாளைக்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் இந்த லேடி வந்துட்டு கடைசி வரைக்குமே கொலைகாரன் இருந்து போராடி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மீதி விஷயம் எல்லாத்தையுமே பிரேத பரிசோதனை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஒரு ரிப்போர்ட்டா தரேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கொலை நடந்த அந்த வீட்டுக்குள்ள வேற எதனாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் கம்ப்ளீட்டா சர்ச் பண்றாங்க. வழக்கம் போல போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த கொலை வந்துட்டு திருடுறதுக்காக இருக்குமோ அப்படின்ற ஆங்கிள் யோசிச்சு பாக்குறாங்க. ஆனா அந்த வீட்டுடைய கதவு, ஜன்னல் அப்படின்னு சொல்லி எதுவுமே உடைக்கப்படல. இதை வச்சு பாக்குறப்ப அந்த வீட்டுக்குள்ள ஃபோர்ஸ் என்ட்ரி அப்படின்றது எதுவுமே இல்ல. மேற்கொண்டு அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பணம், பீரோல் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பத்திரமா தான் இருக்கு. இதை வச்சு பாக்குறப்ப இந்த கொலை வந்துட்டு திருட்டுக்காக நடக்கல அப்படின்ற மாதிரி போலீஸ்க்கு தோணுது. இப்ப அந்த லேடியோடைய சடலம் எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த லேடி அண்டர்வேர் மட்டும் தான் போட்டிருந்திருக்காங்க. மீதி அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க தலைக்கு மேலே வந்துட்டு போட்டிருந்திருக்காங்க. இதை பார்த்த உடனே போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒருவேளை இந்த கொலைகாரனுக்கு இந்த பொண்ணுகிட்ட தவறா நடந்துக்கணும் அப்படின்றது மோட்டோவா இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. ஒன்னு அந்த மாதிரி இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா இவங்க நைட்டு வீட்டுல தனியா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி தூங்கும் போது கூட அப்படி இருந்திருக்கலாம். இந்த டைம்ல கொலைகாரன் உள்ள வந்து கொலை பண்ணி இருந்திருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். அந்த வீட்டுடைய பெட்ரூம் ஜன்னல் மட்டும் திறந்து இருந்தது. இதை வச்சு பாக்குறப்ப கொலைகாரன் இந்த கொலையை பண்ணிட்டு அந்த ஜன்னல் வழியா தப்பிச்சிருக்கலாம்னு தோணுது. கொலைகாரன் கண்டிப்பா கத்தியை வச்சுதான் இந்த கொலையை வந்துட்டு பண்ணியிருந்திருக்கணும். ஆனா இவன் கொலை பண்றதுக்கு யூஸ் பண்ண அந்த கத்தி வந்துட்டு அந்த வீட்டுல எங்கேயுமே கிடைக்கல. போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த வீட்டையே அலசி ஆராயறாங்க. இதுபடி அவங்களுக்கு ஒரு க்ளூ கிடைச்சது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டோட கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் டிஃபன் ரெடி பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ரெடி பண்ணி அதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளேட்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. இது வச்சு பாக்குறப்ப அந்த லேடி காலையில எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு போகும்போது கூட இந்த சம்பவம் நடந்திருக்கலாம். இல்லைன்னா அந்த வீட்டுக்குள்ள கொலைகாரன் வந்துட்டு இந்த கொலையை பண்ணிட்டு அவனே வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி இருந்திருக்கலாம். சாப்பிடலாம் அப்படின்னு போற அந்த சமயத்துல வெளியில எதனாச்சும் சத்தம் கேட்டு இருந்திருக்கலாம். இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி இருந்திருக்கலாம். கூடவே அந்த பிளேட் வச்சிருந்த அந்த இடத்துக்கு பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் இருந்திருக்கு. அந்த நியூஸ் பேப்பரை கொஞ்சம் உத்து பாக்குறப்ப அந்த நியூஸ் பேப்பர்ல ஒரே ஒரு ரத்த துளி மட்டும் இருக்கு. இந்த ரத்த துளி வந்து பாத்தீங்கன்னா இந்த லேடியோடதா இருக்கலாம், இல்ல அப்படின்னு சொன்னா இந்த கொலைகாரனுடையதா கூட இருக்கலாம். அதனால போலீஸ் ஆபீசர்ஸ் உடனடியாக அந்த நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம அந்த பெட்ரூம்குள்ள எக்கச்சக்கமான ரத்தம் வந்துட்டு சிந்தி இருக்கு. அதுல கொலைகாரனுடைய ரத்தமும் மிக்ஸ் ஆயிருந்திருக்கலாம். இதனால அங்க இருக்கிற எல்லா பிளட் சாம்பிளுமே வந்துட்டு ஃபாரன்சிக் டீமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப இந்த கேஸ்ல ஒரு மேஜரான ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இறந்து போன அந்த பொண்ணு யார் அப்படின்றதே போலீஸ்க்கு தெரியாது. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள இறந்து போய் கிடக்கிற அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டை சேர்ந்த பொண்ணே கிடையாது. போலீஸ் ஆபீசர்ஸ் இப்ப அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபார்ட்மெண்டோட மேனேஜ்மெண்ட் கிட்ட போய் கேட்டிருந்திருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு இந்த ஷாக்கிங்கான விஷயம் தெரிஞ்சிருக்கு. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடு கிடையாது. சொல்ல போனா அந்த சுத்தி இருக்கக்கூடிய எந்த அபார்ட்மெண்ட்டுமே அவங்க கிடையாது. அந்த வீட்டோட ஓனர் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒருத்தர். அந்த அபார்ட்மெண்ட்டுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்றத கிளியரா சொல்லிடுறாங்க. அப்படின்னா அங்க இருந்து கிடக்கிற அந்த பொண்ணு யாரு, எதுக்காக அந்த வீட்டுக்கு வந்தாங்க? இப்ப இன்னொரு இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு வந்துட்டு தனியா வந்திருக்க மாட்டாங்க. அவங்களுடைய பர்சையும் வந்துட்டு கூடையை சேர்த்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி அவங்களோட போஸ், ஹேண்ட்பேக் எதனாச்சும் அங்க கிடைக்குதா, அதுக்குள்ள அவங்களோட ஐடி கார்டு எதனாச்சும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அந்த அபார்ட்மெண்ட் ஃபுல்லா தேடுறாங்க. இப்படி தேடினதுல அந்த வீட்டுக்குள்ள சடலத்தை தவிர வேற எந்த ஒரு டீட்டெயிலுமே கிடைக்கல. அடுத்ததா போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த பொண்ணுடைய போட்டோவை காமிச்சு அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாத்துக்கிட்டையுமே இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா, இவங்க யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அங்க இருந்த எல்லாருமே இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது, எங்களுக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த ஸ்டெப்பா போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடு வந்துட்டு யாருடையது அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் அந்த வீடு வந்துட்டு 50 வயசான சார்லஸ் உடையது அப்படின்னு தெரியுது. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு இந்த சார்லஸ பத்தி சுத்தி இருக்கிறவங்க எல்லார்த்திட்டுமே விசாரிக்கிறாங்க. அப்பதான் சார்லஸ் வந்து அந்த வீட்டுக்குள்ள தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு கல்யாணம் ஆகல, அவர் சிங்கிளா தான் இருக்காரு அப்படின்னு தெரியுது. கூடவே அவர் யாரு கூடயுமே பேச மாட்டாராம். அவர் எப்பயுமே தனிமையில தான் இருப்பாராம். அவருக்கு தனிமை மட்டும் தான் பிடிக்கும். சொல்ல போனா அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற இன்னும் பல பேருக்கு வந்துட்டு சார்லஸ் யார் அப்படின்றதே தெரியல. அந்த அளவுக்கு அவர் உண்டு, ஒரு வேலை உண்டுன்னு வந்துட்டு போயிட்டு இருந்திருக்காரு. நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்த மாதிரி அந்த அபார்ட்மெண்ட்ல முக்காவாசி பசங்க வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்படிங்கிறதுனால இந்த ஏஜ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா சில பேர் தான் இருக்காங்க. அதனால இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏஜ் பர்சன்ஸ் கூட வந்துட்டு மிங்கிள் ஆகிறது கிடையாது. இதனாலே சார்லஸா பல பேருக்கு வந்துட்டு தெரியாம இருந்திருக்கு. பொதுவாகவே ஒரு வீட்டுக்குள்ள ஒரு கொலை நடந்திருக்கு, அந்த வீட்டோட ஓனரையும் காணும் அப்படின்றப்ப இந்த கொலை அவரு தான் பண்ணிருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே நினைப்பாங்க. அதே மாதிரியான ஒரு சந்தேகம் தான் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு சார்லஸ் மேல வந்திருக்கு. சார்லஸ் தான் இந்த கொலையை பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி போலீஸ் சந்தேகப்பட்டாங்க. அடுத்ததா போலீஸ் ஆபீசர்ஸ் சார்லஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா சார்லஸ் வந்துட்டு அங்க இல்ல. அவர் போன் மூலமா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவரோட போன் வந்துட்டு ரீச் ஆகவே இல்லை. சார்லஸ் மிஸ்ஸிங், அவரை காணும். கொலையை பண்ணிட்டு அவரு தலைமறைவாயிட்டாரோ, கொலை பண்ணல, தப்பு பண்ணல அப்படின்னு சொன்னா எதுக்காக இப்படி மறைஞ்சு வாழணும்? உடனே குற்றவாளி சார்லஸ் தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றாங்க. கன்ஃபார்ம் பண்ணி அவருடைய போட்டோ எல்லாத்தையுமே எடுத்து நியூஸ் பேப்பர்ஸ், டிவி சேனல்ஸ்னு சொல்லி எல்லாத்துலயுமே வெளியிடுறாங்க.
சார்லஸ் பத்தின எந்த ஒரு தகவல் கிடைச்சாலும் சரி உடனடியாக எங்க கிட்ட வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பப்ளிக் கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. இந்த சமயம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு எக்கச்சக்கமான கால்ஸ் வந்திருக்கு. ஆனா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேக் கால்ஸ் தான். அவங்க கொடுக்குற டீடைல்ஸ் எல்லாம் வந்துட்டு கரெக்டா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்திருக்காங்க. எல்லாமே வந்துட்டு ஃபேக்கா தான் இருந்திருக்கு. இப்படி இவங்க சார்லஸை வலை வீசி தேடிட்டு இருந்த அந்த சமயத்துல சார்லஸே வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு கால் பண்றாரு. சார், நான் தான் சார்லஸ் பேசுறேன். என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க. என்னோட வீட்டுல ஏதோ ஒரு கொலை நடந்துட்டதாவும் அதை நான் தான் பண்ணிட்டதாவும் சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சுத்தி என்ன சார் நடக்குதுன்னு கேட்கிறாரு. நான் வேலை விஷயமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புளோரிடாவுக்கு வந்துட்டேன். இப்போ நான் புளோரிடாவில் தான் இருக்கேன். நீங்க எதுக்கு என்னை தேடுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ், உங்களுடைய வீட்டுக்குள்ள ஒரு லேடி வந்துட்டு இறந்து கிடக்குறாங்க. அவங்க யார் என்ன அப்படின்றது எங்களுக்கு சுத்தமா புரியல அப்படின்னு சொல்லி நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. இதை கேட்ட சார்லிக்கு இது பயங்கர ஷாக்கா இருந்திருக்கு. இப்போ போலீஸ் ஆஃபீஸர், நீங்க ஷாக் ஆகிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பொண்ணு யார் அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே சார்லி, அந்த பொண்ணுடைய பேர் வந்துட்டு பமீலா. அவங்களுக்கு 49 வயசு ஆகுது. அவங்க என்னுடைய ஃப்ரெண்டு தான். அவங்க ஆதன்ஸ் வரதா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இந்த ஏரியாவில் ஒரு வேலை இருக்கிறதாவும் இங்க தெரிஞ்சவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நானும் என்னோட வீடு இங்கே தான் இருக்கு, நானும் புளோரிடா போயிருவேன், அது வரைக்கும் நீங்க இங்கே டெம்பரவரியா தங்கிக்கங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்படின்னா அவங்க தான் அந்த வீட்டுக்குள்ள இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சார்லஸ் சொல்றாரு. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு சார்லஸ் கிட்ட, உங்களுக்கு நாங்க பல தடவை கால் பண்ணோம், ஏன் நீங்க காலை எடுக்கல அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அவரு, நான் புளோரிடாவில் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் வந்துட்டு நிறைய டவர் ப்ராப்ளம் இருக்கு, அதனால தான் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அடுத்ததா போலீஸ் ஆபீசர்ஸ், இறந்து போனது முதல்ல பமீலா தானா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால இறந்து போன அந்த லேடியோட போட்டோவை எடுத்து சார்லஸ்க்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கு சார்லஸ் வந்துட்டு, ஆமா இது என்னுடைய ஃப்ரெண்டான பமீலா தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றாரு. இதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ் சார்லஸ், நீங்க முதல்ல புளோரிடாவில் இருந்தீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சார்லஸும் வந்துட்டு அங்க வராரு. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் சார்லஸ் கிட்ட, உங்களுக்கும் பமீலாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு சார்லஸ் வந்துட்டு, இது வரைக்கும் நான் அந்த பொண்ணு நேர்ல பார்த்தது கூட கிடையாது. நான் வந்துட்டு என்னோட வீட்டுல ரொம்பவே தனிமையா தான் இருக்கேன். என் கூட பேசுறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு வேணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன். அதனால நான் என்னோட மொபைல்ல நிறைய டேட்டிங் ஆப்லாம் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சு நிறைய பேர்த்துக்கிட்ட பேசிட்டு இருப்பேன். இது மூலியமா நான் நிறைய பிளைண்ட் டேட்லாம் வந்துட்டு பண்ணி இருந்திருக்கேன். அப்படி ஆன்லைன் மூலியமா தெரிஞ்சவங்க தான் பமீலா. நாங்க பிளைண்டா 2 பேருமே ஒரு கான்வர்சேஷன் பண்ணுவோம். மற்றபடி பர்சனல் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி நாங்க எதையுமே ஷேர் பண்ணிக்க மாட்டோம். சொல்லப்போனா இந்த மாதிரி பிளைண்ட் டேட் பண்றவங்க மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பர்சனல் லைஃபை பத்தி எல்லாம் பேசிக்க மாட்டாங்க. ஜஸ்ட் அந்த மொமெண்ட்ல இருக்கக்கூடிய ஜாலியான சில விஷயங்களை மட்டும் தான் ஷேர் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால எனக்கு பமீலாவுடைய பேரை தவிர வேற எதுவுமே தெரியாது, அவங்களோட பர்சனல் டீடைல்ஸ் பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. கூடவே அந்த பொண்ணுகிட்ட நான் எந்த ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்லயும் இருக்க கிடையாது, ஜஸ்ட் ஃப்ரெண்டா மட்டும் தான் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன். இப்படியே நான் ஃப்ரெண்டா பேசிட்டு இருந்த அந்த சமயத்துல தான் பமீலா வந்துட்டு ஆதன்ஸ் வரேன் அப்படின்னு சொன்னாங்க. இங்க தெரிஞ்சவங்க யாருமே இல்லைன்னு சொன்னாங்க. நான் தான் புளோரிடாவுக்கு கிளம்பிட்டு இருக்கேன், நீங்க டெம்பரவரியா இங்க வந்து தங்கிக்கங்க அப்படின்னு சொன்னேன். கீயை வந்துட்டு ஒரு இடத்துல மறைச்சு வச்சுட்டு நான் புளோரிடாவுக்கு கிளம்பிட்டேன். இதுக்கப்புறம் நான் பமீலா கிட்ட, கீயை நான் இந்த இடத்துல சீக்கிரட்டா வச்சிருக்கேன், நீங்க எடுத்துக்கங்க, ரூம் யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னேன். இப்படி நான் புளோரிடாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் பமீலா வீட்டுக்கு வந்து அந்த இடத்துல கீ எடுத்து லாக் பண்ணி அந்த கதவை ஓபன் பண்ணியிருக்கணும். அப்படியே அவங்க உள்ளார ஸ்டே பண்ணியிருந்திருக்கணும். இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கணும். மற்றபடி எனக்கு வேற எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அவங்க எதனால இங்க வந்தாங்க அப்படின்றது கூட எனக்கு தெரியாதுங்கிறாரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு சார்லஸ் மேல இருந்த சந்தேகம் இன்னும் அதிகமாகுது. ஏன்னா அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விசித்திரமா இருக்கு. யாருன்னே தெரியாத ஒரு தேர்ட் பர்சனை நம்பி சாவியை கொடுத்து நீங்க வீட்டுல வந்து தங்கிக்கங்க அப்படின்னு சொல்றாரு. இதுவரைக்கும் அவர் ஒரு தடவை கூட மீட் பண்ணது கிடையாது. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு சார்லஸோடைய கால் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கம்ப்ளீட்டா எடுக்கிறாங்க. அவங்க என்னென்ன கால் பேசியிருக்காங்க, எவ்வளவு மணி நேரம் பேசியிருக்காங்க, என்னென்ன மெசேஜஸ் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. இப்படி செக் பண்ணதுல சார்லஸ் அப்புறம் பமீலா 2 பேருமே ரெகுலரா பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்றது தெரியுது. அதே மாதிரி இவங்களோட மெசேஜஸ், பர்சனல் சாட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்ததுல சார்லஸ் சொன்னது உண்மை அப்படின்னு தெரியுது. இவங்க 2 பேருமே அவங்களோட பர்சனல் லைஃபை பத்தி எதையுமே ஷேர் பண்ணிக்கல. ஜஸ்ட் அன்னைக்கு டே அப் இருந்தது, என்ன சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப காமனான விஷயங்கள் பத்தி மட்டும் தான் பேசியிருக்காங்க. இப்படி போலீஸ் ஆபீசர்ஸ் விடாம ஒவ்வொரு சாட்டா செக் பண்ணிட்டு இருந்த இந்த சமயத்துல அவங்களோட கண்ணுக்கு குறிப்பிட்ட ஒரு சாட் மட்டும் மாட்டுது. அது என்னன்னா, ஒரு தடவை பமீலா வந்துட்டு சார்லஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டேன், இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்லைடிங் விண்டோவை ஓபன் பண்ணி வச்சுட்டு தான் நான் தூங்குறேன், நல்ல காத்து வருது அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. இப்பதான் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இன்னொரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ள ஃபோர்ஸா என்ட்ரி ஆன மாதிரியான எந்த ஒரு தடையுமே இல்ல. கதவு உடைக்கல, ஜன்னல் உடைக்கல, எதுவுமே பண்ணல. அப்படின்னா பமீலா ஓபன் பண்ணி வச்ச அந்த ஸ்லைடிங் விண்டோ மூலியமா தான் அந்த கொலைகாரன் வீட்டுக்குள்ள வந்திருக்கணும். வந்து இந்த கொலையை பண்ணி முடிச்சுட்டு அதே விண்டோ வழியா தான் அவன் தப்பிச்சும் போயிருக்கணும். இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இன்னொரு விஷயமும் தோணுது, ஏன் அந்த கொலைகாரன் சார்லஸா இருக்க கூடாது? ஏன்னா சார்லஸ்க்கு இவங்க டைரக்டா மெசேஜே பண்ணியிருந்திருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட சார்லஸ், சரி பமீலா வந்துட்டு விண்டோவை பூட்ட மாட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு உள்ளார வந்து இந்த கொலையை பண்ணிட்டு கூட வெளில போயிருந்திருக்கலாம். இந்த அங்கிலுமே வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர்ஸ் விசாரிச்சாங்க. இப்ப கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 17 பமீலாவும் சார்லஸும் வந்து அடிக்கடி போன் பேசி இருந்திருக்காங்க. இந்த போன் பேசுறப்பெல்லாம் வந்துட்டு திடீர்னு அந்த போன் கால் கட் ஆயிருக்கு. ஆனா இப்படி போன் கால் கட்
கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சார்லஸ் வந்துட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணவே கிடையாது. இந்த விஷயத்தை நோட் பண்ணதுக்கு அப்புறம் போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு நீங்க பொதுவா ஒரு ஃபோன் கால் பேசிட்டு இருக்கீங்க, திடீர்னு கட் ஆகுது அப்படின்னு சொன்னா மறுபடியும் ஃபோன் பண்ற பழக்கம் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சார்லஸ் வந்துட்டு இல்ல நான் அதிகமா பேச மாட்டேன் அப்படி இப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சிருக்காரு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு சார்லஸ் கிட்ட இருந்து வந்த அந்த பதில் வந்துட்டு திருப்தியா இல்ல. இப்ப போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஃபர்ஸ்ட் சார்லஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவரை பத்தி அங்க இருக்கக்கூடிய யாருக்குமே எதுவுமே தெரியல. இப்படி விசாரிச்சுட்டு இருந்தப்பதான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இன்னொரு விஷயம் தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்லஸ் ஃப்ளோரிடாவிலிருந்து வந்த உடனே அவருடைய அப்பார்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கிட்ட போயிட்டு வீட்டில் ஏதோ பிளட் சாம்பிளாக எடுத்ததா சொன்னீங்க, அது யாருடைய பிளட் சாம்பிள் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் விசாரிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸை பார்க்கவே போயிருக்காரு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எதனால இவருக்கு இவ்வளோ ஆர்வம், வந்ததும் வராததுமா எதனால இதை பற்றி கேட்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் இருந்த 2 பேர் வந்துட்டு ஆகஸ்ட் 18-19 வாக்கில் சார்லஸ் மாதிரியே ஒரு நபர் போகிறத நாங்கள் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றதை வச்சு பார்த்தா கிட்டத்தட்ட அந்த கொலை நடந்த அந்த சமயம் இவங்க சொல்றது உண்மையா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த சம்பவம் நடக்கிற அந்த சமயத்துல அவர் அங்கதான் இருந்திருக்கணும். ஆனா அவர் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் புளோரிடா போயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ் இது உண்மைதானா அப்படின்றத செக் பண்றதுக்காக ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு விசாரிச்சிருக்காங்க. இப்படி விசாரிச்சதுல சார்லஸ் வந்துட்டு சொன்ன மாதிரி சொன்ன டேட்ல வந்துட்டு அவர் ஃபிளைட் பிடிச்சி புளோரிடாவுக்கு போயிருக்காரு அப்படின்னு தெரியுது. போலீஸ் ஆபீசர்ஸ் அதை மட்டும் விசாரிக்க கிடையாது, அவரு கூட யார் யாரெல்லாம் வேலை பார்த்தாங்க, இவரு கூட யார் யாரெல்லாம் போனாங்க, உண்மையாலுமே அன்னைக்கு அவர் புளோரிடாவுக்கு போயிட்டு ரீச் ஆனாரா அப்படின்ற எல்லாத்தையுமே விசாரிச்சிருக்காங்க. இதுபடி புளோரிடாவில் அன்னைக்கு இவரு கூட ஒர்க் பண்ணவங்க அந்த கம்பெனியில் இருந்தவங்க எல்லாருமே ஆமா சார்லஸ் அன்னைக்கு இங்க தான் இருந்தாரு, சொல்ல போனா அன்னையில இருந்து சார்லஸ் டெய்லியுமே வந்துட்டு அங்க ஒர்க்குக்கு வந்துட்டு தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை வச்சு பாக்குறப்ப சார்லஸ் வந்துட்டு இந்த கொலை பண்றதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு தெரியுது. ஏன்னா புளோரிடாவுக்கும் ஜார்ஜியாவுக்கும் இடையில 700 கிலோமீட்டருக்கு மேல இருக்கு. அதனால சார்லஸ் வந்து 2 இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்படின்னா சார்லஸ் இந்த கொலையை பண்ணவே கிடையாது அப்படின்றது போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருது. இப்ப கடந்த 2 வாரமா சார்லஸை பிடிச்சி வச்சு விசாரிச்சது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் ஆஃப் டைம். இப்படி போயிட்டு இருந்த இந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பமீலாவுடைய பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வந்துட்டு வருது. இந்த ரிப்போர்ட் படி பமீலாவை யாரோ ஒருத்தன் ரொம்ப கொடூரமா கொலை பண்ணியிருக்கான், கத்தியால 20 முறைக்கு மேல குத்தி இருக்கான் அப்படின்னு தெரியுது. ஆனா கொலை பண்ண அந்த நபர் வந்துட்டு பமீலா கிட்ட தவறா நடந்திருக்கான் அப்படின்றதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. சொல்லப்போனா பமீலாவுடைய சடலத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்தப்ப அவங்க கிட்ட யாருமே தவறா நடந்துக்கல அப்படின்றது தெரியுது. ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ் இனிஷியலா என்ன நினைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பமீலா இருந்த அந்த நிலைமையை பார்த்துட்டு கண்டிப்பா இந்த நபர்கிட்ட யாரோ ஒருத்தன் வந்துட்டு தப்பா நடந்துகிட்டு தான் கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இப்ப அதுவும் இல்லை அப்படின்னு தெரியுது. இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து நிக்குது. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த கேஸை எப்படி மூவ் பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி ஃபர்ஸ்ட் பமீலா யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம், எந்த வேலையை அவங்க இந்த ஊருக்கு வந்தாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம்னு நினைக்கிறாங்க. இதனால இவங்க பமீலாவோட போட்டோவை நியூஸ் பேப்பர்ல போடுறாங்க, டிவி சேனல்ஸ்ல போடுறாங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பொண்ணை பத்தி தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ரொம்ப நாளா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. ஆனா ரொம்ப நாள் கழிச்சு ஸ்காட்ங்கிற ஒரு நபர் வந்துட்டு போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கால் பண்றாரு. அவரு எனக்கு பமீலாவை பத்தின சில டீடைல்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. போலீஸ் ஆபீசர்ஸ் அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க. இந்த ஸ்காட் வந்துட்டு பமீலாவை பத்தின பேசிக்கான ஒர்க் ரிலேட்டட் டீடைல்ஸ் மட்டும் தான் கொடுத்திருக்காரு. மத்தபடி பமீலாவுடைய பர்சனல் லைஃபை பத்தி எந்த ஒரு டீடைலுமே இவருக்கு தெரிய கிடையாது. கடைசி வரைக்குமே பமீலாவுடைய பர்சனல் லைஃப் வந்துட்டு ஒரு மிஸ்டரியாவே இருக்கு. இப்போ இவர் போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட பமீலாவை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பமீலா ஒரு லைசன்ஸ்டு மென்டல் ஹெல்த் கவுன்சிலர் அப்படின்னு சொல்றாரு. போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறவங்க, மென்டலி அன்ஸ்டேபிளா இருக்கவங்க, ரொம்பவே டிப்ரெஷனுக்குள்ள போறவங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பமீலா வந்துட்டு கவுன்சிலிங் கொடுக்குற வேலையில இருந்திருக்காங்க. சொல்ல போனா அவங்க அந்த கவுன்சிலிங் ஒர்க் ரிலேட்டடான விஷயமா தான் இந்த ஆதன்ஸ்க்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஸ்காட் சொல்றாரு. பமீலா ஆண்டி வந்துட்டு ரொம்பவே பாசிட்டிவான ஒரு பர்சன் அப்படின்னு அவங்க பல பேருடைய மென்டல் ஹெல்த்தை வந்துட்டு மாத்திருக்கிறதாம் சொல்றாரு. சொல்ல போனா இவங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக நிறைய கிளைண்ட்ஸ் வந்துட்டு 3 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் டிராவல் பண்ணி வந்து பார்த்துட்டு போவாங்க. அவங்களோட ஸ்மைல் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே கியூட்டாவும் காமாவும் இருக்கும். எப்பயுமே அவங்க சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்கள சுத்தி நிறைய பாசிட்டிவிட்டி வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும். இது நாள் வரைக்குமே அவங்க ஒரு நபரை பத்தி குறை சொன்னது கிடையவே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான பர்சன் தான் வந்து பாத்தீங்கன்னா பமீலா. நான் எப்பயுமே அவங்கள பமீலா ஆண்டி அப்படின்னு தான் கூப்பிடுவேன். அவங்க என்கிட்ட ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. நான் என்னோட காலேஜை முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல என்கிட்ட பேசி என்னோட டிப்ரெஷன் எல்லாத்தையுமே போக்கி அடுத்து நான் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற எல்லாத்தையுமே அவங்க வந்துட்டு கைட் பண்ணாங்க. சொல்ல போனா இப்படி என்ன செட்டில் பண்ணிட்டு எனக்கு ஒரு வீட்டையும் வாடகைக்கு எடுத்து தந்தாங்க. அந்த வீட்டுல தான் இப்ப நான் தங்கி வேலை பார்த்துட்டு இருக்கேன். அந்த வீட்டோட ரெண்ட்டை கூட வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி பமீலா தான் வந்துட்டு கட்டிட்டு இருக்காங்க. அந்த லெவலுக்கு அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு எதிரிங்க அப்படின்னு சொல்லி யாருமே கிடையாது அப்படின்னு அடிச்சு சொல்றாரு.
போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இது ரொம்ப குழப்பமா இருந்தது. என்னது எதிரிங்க அப்படின்னு சொல்லி யாருமே கிடையாது, அப்புறம் யார் இந்த கொலையை பண்ணியிருப்பா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இவங்களும் முடிஞ்ச அளவுக்கு விசாரிச்சு பார்க்குறாங்க. பமீலாவோட லைஃப்ல மோசமா எதுவுமே நடக்க கிடையாது. அவங்களுக்கு எதிரிங்க, அவங்களோட லைஃப்ல எதனாச்சும் ஒரு மர்மமான விஷயம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இதுக்கப்புறமா இந்த கேஸ்ல எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை. போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு என்ன பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. இந்த கேஸ் அன்சால்வ்டு கேஸ் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஆல்மோஸ்ட் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த சமயம் தான் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஒன்று கிடைக்குது. இந்த இன்ஃபர்மேஷனும் யாருகிட்ட இருந்து கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க முதல்ல கொலைகாரன் அப்படின்னு நினைச்ச சார்லஸ் கிட்ட இருந்து கிடைக்குது. சார்லஸ் வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுற இம்பார்ட்டன்டான 2 இன்ஃபர்மேஷன் என்கிட்ட இருக்கு, கண்டிப்பா இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், என் வீட்ல இருந்த ஆரஞ்சு கலர் ஃபைன் பிராண்ட் வேக்யூம் வந்துட்டு காணும். நான் புளோரிடாவுக்கு போன அந்த டைம்ல அந்த வேக்யூம் வந்துட்டு என்னோட வீட்டுக்குள்ள தான் இருந்தது. இப்போ நான் என்னோட வீட்டுல போய் பார்த்தப்ப அந்த வேக்யூம் வந்துட்டு காணும். நான் ஸ்ட்ராங்கா அடிச்சு சொல்றேன், யாரோ ஒருத்தங்க அந்த வீட்டுக்குள்ள வந்து அந்த வேக்யூமை எடுத்துட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒண்ணுமே புரியல. அந்த வீட்டுக்குள்ள இன்னும் காஸ்ட்லியான எத்தனையோ ஐட்டம் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு எதனால கொலைகாரன் இந்த வேக்யூம் எடுத்துட்டு போகணும்? இதை பத்தி இவங்க யோசிச்சுக்கிட்டு இருந்த இந்த சமயம் தான் வந்து பாத்தீங்கன்னா சார்லஸ் அந்த செகண்ட் இன்ஃபர்மேஷனை சொல்றாரு. அந்த செகண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்கிட்ட கண்ணால பார்த்த ஒரு ஐ விட்னஸ் இருக்கு. என்னோட வீட்டுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கிற 19 வயசான காலேஜ் படிச்சிட்டு இருக்கக்கூடிய அடிரின், இந்த பொண்ணு என்னோட வீட்டுல காணாம போன அந்த வேக்யூம் வந்துட்டு ஒருத்தன் கஷ்டப்பட்டு நைட்டு எடுத்துட்டு போயிட்டு இருந்ததா சொன்னது. உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு அந்த 19 வயசான அடிரின் அப்படின்ற அந்த பொண்ணு கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்லஸ் வந்துட்டு ஒரு வேக்யூமோட போட்டோ காமிச்சு அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாத்துக்கிட்டையுமே இந்த வேக்யூம் நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அதே மாதிரிதான் என்கிட்டயும் வந்து கேட்டாரு. அந்த சமயம் அதை பார்த்த உடனே சடனா எனக்கு ஒரு விஷயம் ரியலைஸ் ஆச்சு. அன்னைக்கு நைட்டு நான் பார்த்த அந்த நபர் வந்துட்டு இந்த வேக்யூமை தான் கஷ்டப்பட்டு தூக்க முடியாம தூக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு. இந்த பொண்ணை பத்தி தான் இந்த கேஸ் ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங்ல பேசியிருப்போம். இது எப்ப நடந்ததா இவங்க சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா பமீலாவுடைய சடலம் கிடைக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி, அதாவது ஆகஸ்ட் 18. நான் சத்தம் கேட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கதவை லைட்டா ஓபன் பண்ணி பார்த்தேன். அப்ப எனக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த 408 ரூம்ல இருந்து ஒருத்தர் கதவை திறந்து இந்த ஆரஞ்சு கலர் வேக்யூமை தான் தூக்க முடியாம தூக்கிக்கிட்டு வெளியில போயிட்டு இருந்தாரு. எனக்கு கண்டிப்பா தெரியும் சார்லஸ் காணோம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட காட்டினா அதே ஆரஞ்சு கலர் வேக்யூமை தான் அந்த நபர் வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அந்த வீட்டோட சொந்தக்காரரா தான் இருப்பாரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சு அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வெளியில போக முயற்சி பண்ணேன். ஆனா அப்ப என்னோட இன்னர் இன்ஸ்டிங் வந்துட்டு இல்ல வெளியில போவேணாம், இது லேட் நைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனாலதான் நான் மறுபடியும் வந்து வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமயம் அவங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு இருந்ததாகவும் அப்போ அவங்களுக்கு பசி வந்து கிச்சன் போயிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து சோடாவை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துருக்காங்க. அப்பதான் இந்த சத்தம் வந்து வெளில போயிருக்காங்க. சரி வேணாம் அப்படின்ட்டு திருப்பி உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த சோடாவை எடுத்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஃப்ரிட்ஜை திறந்து அந்த சோடாவை எடுக்க போறாங்க. அப்ப எனக்கு மறுபடியும் ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அவங்க சொல்லக்கூடிய அடுத்த முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அவங்க மறுபடியும் சோடாவை ஃப்ரிட்ஜிலே வச்சுட்டு என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி திருப்பி லைட்டா கதவை திறந்து பார்த்திருக்காங்க. அப்ப அந்த வேக்யூமை தூக்கிட்டு போயிட்டு இருந்த அந்த நபருடைய தலை வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு என்ன பார்த்து திரும்பிச்சு. எனக்கும் அன்னைக்கு வந்து அந்த கொலைகாரனுக்கும் கொஞ்சம் செகண்ட்ஸ் வந்துட்டு ஐ டு ஐ கான்டாக்ட் இருந்தது. அந்த நபர் என்னை ரொம்ப உத்து பார்த்துக்கிட்டே இருந்தாரு. இதை பார்த்த உடனே எனக்கு கை கால்லாம் நடுங்கி போச்சு. டக்கு நான் வீட்டுக்குள்ள வந்து கதவை சாத்திட்டேன். அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி பொறுமையா பார்த்தப்ப அந்த நபர் வந்துட்டு எதையுமே கண்டுக்காம மறுபடியும் திரும்பி அந்த வேக்யூமை இழுத்துக்கிட்டே போயிட்டு இருந்தாரு. இதுதான் எனக்கு தெரியும். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு ஏதோ ஒரு மாதிரி தோண்டிட்டே இருந்தது. சரி அவரு வீட்டு பொருளை அவர் எடுத்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி மறுபடியும் என்னோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்ப எனக்கு தெரியாது வந்துட்டு போனது கொலைகாரன் தான் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு நல்லாவே புரியுது. யாரா இருந்தாலும் ஒரு நைட்ல கதவு கிட்ட இருந்து ஒரு விஷயத்த நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்றத பாக்குறப்ப சரி அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு தான் நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற நிறைய பேருக்கு சார்லஸ் யார் அப்படின்னே தெரியல. அப்படி இருக்கிறப்ப அது சார்லஸோட வீடு தான். அந்த வீட்டுக்குள்ள வேற யாரோ ஒரு நபர் வந்துட்டு என்னது இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னு யோசிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அட்ரின் கிட்ட அந்த முகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அட்ரின் வந்துட்டு ஆமாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்ல இவங்க கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த நபருடைய முகத்தை வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஸ்கெட்ச் பண்ணுறாங்க. இப்படி ஸ்கெட்ச் பண்ணதுக்கப்புறமா இதுவுமே நியூஸ் பேப்பர்ஸில் போடுறாங்க, லோக்கல் மீடியாஸ்க்கெல்லாம் வந்துட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த ஸ்கெட்சில் இருக்கிற மாதிரியான நபர் வந்துட்டு யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா சில பேர் வந்துட்டு இந்த ஸ்கெட்சில் இருக்கிற அந்த நபரை நான் பார்த்துருக்கேன், இவர் தான் அது அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்த கை காட்டியிருக்காங்க. ஆனால் போயிட்டு விசாரிச்சு பார்த்தப்ப அன்னைக்கு இந்த பொண்ணு
பார்த்தது வந்துட்டு அந்த நபர் இல்லை அப்படின்னு தெரியுது. இந்த மாதிரியான நிறைய ராங் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு கிடைச்சிட்டு இருந்தது. இதுக்கிடையில தான் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர்ல இருந்து அந்த ஒரு சின்ன பிளட் டிராப், அந்த ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ள இறந்து போயிருந்த பமிலாவதும் கிடையாது, அந்த வீட்டுடைய ஓனரான சார்லஸ்தும் கிடையாது. அப்படின்னா கண்டிப்பா அந்த பிளட் டிராப் வந்து பாத்தீங்கன்னா கொலகாரனுடையதா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கொலகாரனுடைய டிஎன்ஏ சாம்பிளே கிடைக்குது. இப்போ இந்த டிஎன்ஏ சாம்பிளை CODIS கோடிஸ் டேட்டாபேஸ்ல போயிட்டு அப்லோட் பண்றாங்க. இந்த கோடிஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்பைன்டு டிஎன்ஏ இண்டெக்ஸ் சிஸ்டம். இந்த டேட்டாபேஸ் வந்துட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நேஷனல் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் கிரைம் சீன்ல கிடைச்ச எல்லா டிஎன்ஏவையும் இந்த டேட்டாபேஸ்ல தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு கிடைச்ச டிஎன்ஏ, தப்பு பண்ணவங்களுடைய டிஎன்ஏ, கொலகாரனோட டிஎன்ஏ எல்லாமே இதுல இருக்கும். அது கூட இப்போ இவங்களுக்கு கிடைச்ச அந்த டிஎன்ஏ சாம்பிளையும் வச்சு ரன் பண்ணி பார்க்கறாங்க. இப்படி ரன் பண்ணி பார்த்ததுல போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு எந்த ஒரு டிஎன்ஏ மேட்சும் கிடைக்கல. 2002 அந்த காலகட்டத்தில் அதிகமான டிஎன்ஏ சாம்பிள்ஸ் வந்துட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட இல்ல. மறுபடியும் இந்த கேஸ் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து நிக்குது. இப்பதான் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இன்னொரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்லஸ் வீட்டுல காணாம போன அந்த ஆரஞ்சு கலர் வேக்கம் வந்துட்டு ஒரு கடையில இருந்திருக்கு. உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு அந்த கடைக்கு போறாங்க. போயிட்டு இது சார்லஸ் உடையதானா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றாங்க. இது சார்லஸ் வீட்டுல இருந்து எடுத்த வேக்கம் தான் அப்படின்றது 100% அவங்களுக்கு தெரியுது. அதுக்கப்புறமா அந்த கடைக்காரர் கிட்ட இந்த வேக்கமை யார் வந்து உங்ககிட்ட கொடுத்தது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த கடைக்காரர் அந்த டீட்டெயிலாம் எதுவுமே எனக்கு தெரியாது, ஒரு பையன் வந்து எனக்கு இந்த வேக்கமை கொடுத்தான், இதுக்கான காசை எனக்கு கொடுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கேட்டான். நானுமே வந்துட்டு காசை கொடுத்தான், அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான், இவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்லி உறைஞ்ச அந்த ஸ்கெட்ச் எடுத்துட்டு வந்து அந்த கடைக்காரர்கிட்ட காட்டுறாங்க. அன்னைக்கு வந்து இந்த பையனான்னு பார்த்து சொல்லுங்கன்னு கேட்கறாங்க. அதுக்கு கடைக்காரர் வந்துட்டு ஆமா அன்னைக்கு இந்த நபர் தான் வந்தாரு, வந்து இந்த வேக்கமை கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சுமே அன்னைக்கு வந்துட்டு போன நபர் யார் அப்படின்றது போலீஸ்னால கண்டுபிடிக்க முடியல. இந்த கேஸ் வந்துட்டு அதுக்கு மேல மூவே ஆகாததுனால இந்த கேஸை அன்சால்வ்டு கேஸ் அப்படின்னு சொல்லி பர்மனண்டா க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா பல வருஷம் போகுது. நவம்பர் 2017 அன்எக்ஸ்பெக்டடா போலீஸ்க்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கொடுத்த அந்த டிஎன்ஏ வந்துட்டு ஒரு நபர் கூட இப்ப மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒண்ணுமே புரியல. என்னது பமிலா கேஸோட டிஎன்ஏ சாம்பிள் வந்துட்டு மேட்ச் ஆயிருச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப பமிலாவோட கேஸ்ல கிடைச்ச அந்த டிஎன்ஏ சாம்பிளை வச்சு செக் பண்ணி பார்த்ததுபடி அந்த டிஎன்ஏ கூட மேட்ச் ஆன அந்த நபரோட பேர் வந்துட்டு லரோச்சி. இந்த லரோச்சிக்கு 33 வயசு ஆகுது. இதை வச்சு பாக்குறப்ப கொலை நடந்த அந்த சமயத்துல லரோச்சிக்கு 18 வயசு தான். 18 வயசு இருக்கும்போது இவ்வளவு கொடூரமான ஒரு கொலையை பண்ணியிருந்திருக்கான். அதுவும் அந்த சமயத்துல லரோச்சி வந்துட்டு அந்த இடத்துல தான் வாழ்ந்திருக்கான். அதுவும் தனியா இருக்க கிடையாது, ஒட்டுமொத்த குடும்பத்தோடையுமே சேர்ந்து அந்த இடத்துல அவன் வாழ்ந்திருக்கான். இதுல ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த காம்ப்ளெக்ஸ் அந்த அபார்ட்மெண்ட் சுத்தி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்துட்டு விசாரிச்சாங்க. எல்லாத்தோட டீடைல்ஸுமே வந்துட்டு லிஸ்ட் போட்டு அவங்களோட டிஎன்ஏ சாம்பிள்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணியும் பார்த்தாங்க. ஆனா எதுலையுமே அப்ப கிடைச்ச அந்த டிஎன்ஏவோட இது மேட்ச் ஆக கிடையாது. என்னது இது ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட்டை மறுபடியும் செக் பண்ணி பார்த்ததுல அந்த லிஸ்ட்ல இந்த லரோச்சியோட பேரே இல்ல. அந்த அபார்ட்மெண்ட்ல இந்த ஒரு நபர் மட்டும் எப்படி மிஸ் ஆனாருன்னு தெரியல. ரொம்பவே புத்திசாலித்தனமா அவருடைய பேரையும் டிஎன்ஏ சாம்பிளையும் கொடுக்காமலே வந்துட்டு தப்பிச்சிருக்கான். இப்போ எப்படி இவன் மாட்டினா அப்படின்ற விஷயத்தை பத்தி பார்க்கலாம். 15 வருஷத்துக்கு முன்னாடி இவனோட டிஎன்ஏ சாம்பிள் வச்சு செக் பண்ணி பார்த்தப்ப அப்ப கிரைம் டேட்டா பேஸ்ல இருந்து யாரு கூடயுமே வந்துட்டு இவன் மேட்ச் ஆகல. ஏன்னா அப்ப இவனோட டிஎன்ஏ சாம்பிள் வந்துட்டு அப்ப யாருக்கிட்டயுமே இல்ல. ஆனா 2017 லரோச்சி வந்துட்டு சட்டவிரோதமா சில டிவிடி எல்லாம் வந்துட்டு வித்திருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த கடையில நிறைய ட்ரிங்க் பண்ணிட்டு சண்டையும் போட்டிருக்கான். இதனால போலீஸ் ஆபீசர்ஸ் இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருக்காங்க. இந்த சமயம் உன்னோட டிஎன்ஏ சாம்பிளை நாங்க எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி இவங்கிட்ட பர்மிஷன் கேட்டதுக்கு இவன் கொஞ்சம் கூட யோசிக்காம என்னோட டிஎன்ஏ சாம்பிள் தானே எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி தெனாவட்டா சொல்லியிருக்கான். இதுக்கப்புறம் தான் என்னோட டிஎன்ஏ சாம்பிள் எடுத்து டேட்டாபேஸ்ல போட்டிருக்காங்க. அன்சால்வ்டு கேஸ்ல கிடைச்ச டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எல்லாம் ரெகுலரா வந்துட்டு இப்ப இருக்கக்கூடிய டேட்டாபேஸ்ல மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி செக் பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்துல திடீர்னு பமிலாவோட கேஸோட இந்த டிஎன்ஏ சாம்பிள் மேட்ச் ஆகுது அப்படின்னு தெரியுது. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா லரோச்சி வந்துட்டு மாட்டிருக்கான். உடனடியாக போலீஸ் ஆபீசர்ஸ் லரோச்சியை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சிருக்காங்க. என்ன எதுக்காக கூப்பிட்டுருக்கீங்க, என்ன ஏன் விசாரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பதில் சொல்லியிருக்கான். உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் லரோச்சி கிட்ட பமிலாவுடைய கொலை வழக்கை பத்தி உனக்கு எதனாச்சும் தெரியுமா அப்படின்னு கேட்கறாங்க. பமிலா அப்படின்ற அந்த பேரை கேட்ட உடனே அவன் வந்துட்டு ரொம்ப வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிச்சிருக்கான். போலீஸ் ஆபீசர்ஸ் நல்லாவே நோட் பண்ணிருக்காங்க. இந்த கொலைக்கும் உனக்கும் எதனாச்சும் சம்பந்தம் இருக்குமோ அப்படின்ற மாதிரி போலீஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு லரோச்சியோடைய கை கால் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா நடுங்கி போச்சு. இதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ் கேட்கிற எந்த ஒரு கேள்விக்குமே பதில் சொல்ல கிடையாது, அமைதியா நின்னுட்டு இருந்தான். இதை பார்த்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா புரிஞ்சு போச்சு.
இந்த லரோச்சி தான் இந்த கொலையை பண்ணியிருக்கான். சம்பவம் நடந்த அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லரோச்சி வீட்டை விட்டு வெளியில எங்கேயுமே போக கிடையாது. சம்பவம் நடந்த அதே இடத்துல, அதாவது பமிலாவோட வீட்டுக்கு பக்கத்திலே தான் இருந்திருக்கான். தொடர்ந்து நிறைய கேள்விகளை போலீஸ் ஆபீசர்ஸ் கேட்கறாங்க. லரோச்சி கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. சரி, நீ பதில் சொல்ல வேணாம், நாங்க ஒண்ணு சொல்றோம், அதை மட்டும் நீ கேளு அப்படின்னு சொல்றாங்க. கொலை செய்யப்பட்ட அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உன்னுடைய பிளட் சாம்பிள் வந்துட்டு கிடைச்சிருக்கு, இது ஒன்னே போதும் நீ மாட்டிக்கிட்ட அப்படின்றதுக்கு, மீதியை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சமயம் தான் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இன்னொரு சாலிடான ஒரு எவிடன்ஸ் கிடைக்குது. லரோச்சியோட ஹை ஸ்கூல் இயர் புக். அந்த போட்டோ வந்துட்டு லரோச்சி ஹை ஸ்கூல் படிக்கிறப்ப எடுத்தது, அதாவது அவனுடைய 18வது வயசுல. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த போட்டோவையும் அந்த பொண்ணு சொல்லி உறைஞ்ச அந்த ஸ்கெட்சையும் எடுத்து வச்சு பாக்குறாங்க. ரெண்டுமே அப்படி 100% மேட்ச் ஆயிருக்கு. இப்ப இந்த கொலைகாரம் கூட கொஞ்சம் செகண்ட் வந்துட்டு நான் ஐ கான்டாக்ட்ல இருந்தேன் அப்படின்னு சொன்ன அடிரினை கூப்பிட்டு வச்சு இந்த போட்டோ காமிச்சு, அன்னைக்கு நீ பார்த்தது இந்த நபரான்னு கேக்குறாங்க. அடிரின் அன்னைக்கு பார்த்த அந்த நபருடைய முகத்தை 15 வருஷம் கழிச்சுமே வந்துட்டு நல்ல ஞாபகம் வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த முகத்தை அவங்க அப்படி மனசுக்குள்ள பதிவுபடுத்தி இருக்காங்க. இந்த போட்டோவை பார்த்த உடனே அடிரின் வந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அன்னைக்கு நான் பார்த்த அந்த நபர் வந்துட்டு இவன் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இந்த கேஸ்ல கிடைச்ச ஒரு பெரிய பிரேக் த்ரூ. போலீஸ் ஆபீசர்ஸ் இமீடியட்டா லரோச்சியை அரெஸ்ட் பண்றாங்க. இந்த சமயம் தான் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு யாருன்னே தெரியாத ஒரு நபர்கிட்ட இருந்து ஒரு கால் வருது. இந்த காலை போலீஸ் ஆபீசர்ஸ் அட்டென்ட் பண்றாங்க. நான் லரோச்சியோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் பேசுறாரு. ஆனா அந்த நபருடைய பேரை வந்துட்டு அவர் சொல்ல கிடையாது. பமிலாவை கொலை பண்ணது லரோச்சி தான் எனக்கு 100% தெரியும் அப்படின்னு சொல்றாரு. 2012 ஒரு நாள் லரோச்சி என்கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொன்னான். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு பொண்ணு வீட்டுக்கு திருடலாம் அப்படின்ட்டு போயிருந்தேன். அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு பெட்ரூம்ல நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தா. சரி, அந்த பொண்ணு தூங்கிட்டு தானே இருக்கா, நம்ம பாட்டுக்கு திருடிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி திருடலாம் அப்படின்ட்டு போறப்ப அந்த பொண்ணு திடீர்னு சத்தம் கேட்டு எழுந்துட்டா. அந்த பொண்ணு என்னுடைய முகத்தை ரொம்பவே நல்லா பார்த்துட்டா. எனக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல. இவ உயிரோடு இருந்தா அப்படின்னு சொன்னா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பொண்ணை கையில் இருந்த கத்தி எடுத்து கொடூரமா கொலை பண்ணேன் அப்படின்னு சொன்னான். திடீர்னு அவன் என்கிட்ட வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண உடனே இவன் சொல்ற இந்த விஷயம் வந்துட்டு உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. ஆனா அடுத்த கொஞ்ச நாள் இவனோட அபார்ட்மெண்ட்ல ஒரு பொண்ணு வந்துட்டு மோசமான முறையில தூங்கிட்டு இருக்கும் போது இறந்துட்டா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறமா தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, அன்னைக்கு லரோச்சி சொன்னது உண்மைதான் போல இருக்கு அப்படின்னு. ஆனா இந்த விஷயத்தை பத்தி எனக்கு போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட சொல்றதுக்கு ரொம்பவே பயமா இருந்தது. இந்த விஷயத்த நான் போய் சொன்னேன் அப்படின்னு தெரிஞ்சா லரோச்சி ஒருவேளை என்னையும் கொலை பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவே பயந்தேன். அதனாலதான் இதை பத்தி நான் யாருக்கிட்டையுமே சொல்லாம இருந்தேன். ஆனா இப்ப லரோச்சி வந்துட்டு அரெஸ்ட் ஆயிட்டான் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதனாலதான் இப்ப நான் இந்த இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன் காலை கட் பண்ணிடுறேன். Told me that he had went inside of this lady's house to rob it, and she ended up waking up and he ended up having to kill her. லரோச்சி தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு 100% தெரியுது. இவனை கூட்டு போயிட்டு கோர்ட்ல நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இருந்தாலும் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இவனை ஜெயில போற அளவுக்கு நம்ம கிட்ட ப்ராப்பரான எல்லா எவிடன்ஸும் இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான விஷயமான கொலை பண்ண அந்த மர்டர் வெப்பனே வந்துட்டு கிடைக்கல. இதனால இந்த கேஸ் வந்துட்டு எங்கேயாச்சும் வீக் ஆயிருமா அப்படின்ற மாதிரி போலீஸ் யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா கோர்ட்ல இந்த டிஎன்ஏ சாம்பிள் விட்னஸ் இது எல்லா விஷயத்தையுமே எடுத்துக்கிட்டு எல்லா ஆர்கியூமெண்ட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறமா லரோச்சி தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி நீதிபதியை சொல்லிடுறாரு. லரோச்சிக்கு 40 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சது. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் லரோச்சி வந்துட்டு எப்படி கொலை பண்ணா, எதனால கொலை பண்ணா அப்படின்ற எதுவுமே தெரியாது. ஆனா இவங்களுக்கு ரேண்டமா வந்து அந்த போன் கால்ல லரோச்சியோட ஃப்ரெண்டு சொன்ன அந்த விஷயம், இதனால போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு லரோச்சியோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி கால் பண்ண அந்த பையன் சொன்னதான் உண்மையா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா லரோச்சி அவன் ஃப்ரெண்டு கிட்ட விளையாட்டா சொன்னதான். உண்மையாலுமே எங்க என்ன நடந்துச்சு, எதனால கொலை பண்ணா அப்படின்னு சொல்லி தெரியல. கிட்டத்தட்ட 15-16 வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் வந்துட்டு சால்வ் ஆயிருக்கு. இங்க நடந்த இந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா அடிரீனுக்கு ஒரு லைஃப் லாங் ட்ராமாவா இருந்தது. அவங்களுக்கு அந்த இன்சிடென்ட் வந்துட்டு மைண்டுக்குள்ள இருந்துட்டே இருந்தது. அது அவங்களுக்கு ஒரு விதமான டிப்ரெஷனை கொடுத்துச்சு. அன்னைக்கு நைட் அடிரீன் வந்துட்டு யோசிச்சது கரெக்டான வருமோ. அந்த மிட் நைட்ல யாருமே இல்லாத அந்த இடத்துல அந்த நபருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி அடிரீன் வெளியில போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பொண்ணு நம்மள பார்த்துட்டா நாளைக்கு போலீஸ்ட சொல்லிடுவா அப்படின்னு சொல்லி அடிரீனுமே அந்த நபர் வந்துட்டு கொலை பண்ணியிருந்திருப்பான். நல்ல வேலையை அடிரீன் வந்துட்டு அன்னைக்கு எஸ்கேப் ஆயிட்டாங்க. இதுல எந்த ஒரு தப்புமே பண்ணாத பமிலா வந்துட்டு அநியாயமா இறந்து போயிட்டாங்க. பல பேர்த்தோட லைஃபுக்கு வந்துட்டு இவங்க ஒரு வெளிச்சமா இருந்திருக்காங்க. பல பேர்த்தோட லைஃபை வந்துட்டு முன்னேற்றி இருக்காங்க. எப்பயுமே பாசிட்டிவிட்டியா மட்டும் இருந்த இவங்களுக்கு இவ்வளவு நெகட்டிவான ஒரு எண்டிங் நடந்திருக்க கூடாது. பமிலாவுடைய இந்த சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே நிறைய பேருக்கு தேவைப்படுது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நினைக்கும் போது தான் இவன் மேல இன்னுமே கடுப்பாகுது. இந்த கேஸ்ல லரோச்சி வந்துட்டு ரொம்பவே தெனாவட்டா டிஎன்ஏ சாம்பிள் தானே எடுத்துக்காங்க அப்படின்னு சொன்னதுனாலதான் இவன் இந்த கேஸ்லயே வந்துட்டு மாட்டியிருக்கான். சப்போஸ் என்னோட டிஎன்ஏ சாம்பிள் இவன் பர்மிஷன் இல்லாம எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தா லா படி அன்னைக்கு இவனோட டிஎன்ஏ சாம்பிள் எடுத்திருக்க மாட்டாங்க. இவனும் வந்து பாத்தீங்கன்னா மாட்டியிருக்க மாட்டான். இந்த கேஸ் வந்துட்டு ஒரு அன்சால்வ்டு கேஸாவே முடிஞ்சிருக்கும். இதை பத்தி ஸ்காட் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பண்ணாலும் என்னோட ஆன்டி பமிலா வந்துட்டு திருப்பி தர முடியாது. ஒரு ஜஸ்டிஸும் கிடைக்காம இருக்கிறதுக்கு இந்த ஜஸ்டிஸ் எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கறது இந்த கேஸ். இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம இதை பத்தி கமெண்ட் செக்ஷன்ல வச்சு டிஸ்கஸ் பண்ணுவோம்.